நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 988வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த திரிபுரா ரகசியத்தை சரியா காண்டம் நான் ஒரே ஒரு நாள் தான் பேசினது. பார்ட் 1 ஆட்டம் கவர் பண்ணிட்டாது. ஸோ பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். திரிபுரா ரகசியத்தினுடைய சரியா காண்டம் நங்கந்தல்லூர் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடம் அவரால் வெளியிடப்பட்ட இந்த நூல். இது இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் தமிழில் இருக்குது. இப்போ பரசுராமர் தத்தாத்திரேயருக்கு சரணடைஞ்சு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கார். அப்படி தான் போகிறது இந்த சப்ஜெக்ட். அது இவ்வாறாய செய்து குரு தத்தாத்திரேயர் சொன்னதை கேட்ட பரசுராமர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரசன்னமான முகத்துடன் தீனவத்சலான இந்த குருவிடம் கீழ்கண்டவாறு கேட்டார். இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனாக தான் போகிறது. பகவானே, மிஸ்ர மார்க்கத்தில் அம்பிகையை உபாசிப்பதே சிறந்த பலன் தரும் என்று சொன்னீர்கள். அதற்கு முன் தீட்சையை பற்றி சொன்னீர்கள். எத்தனை விதமான தீட்சைகள் உள்ளன? யார் குருவாய் இருக்கலாம்? யார் சிஷ்யனாகலாம்? தீட்சைக்குரிய காலம் எது? தீட்சை தரும் முறை என்ன? கிரமமாய் சொல்ல வேண்டும் கேட்குறார். இப்போ நிறைய பேர் இனிஷியேஷன் சொல்லிப்பேன். பெங்களூரோட சரி 10,000 20,000 சென்னையிலேயும் சரி இந்த புவனேஸ்வரம் மடத்துலலாம் 20,000 ரூபா ஒரு மந்திரத்துக்கு வாங்குறா. எனக்கு அம்பாள் சொன்னது அவளை விற்கக்கூடாது, அம்பாளை நம்ம விற்கக்கூடாது. சரி, யாராவது இன்ட்ரெஸ்ட் பண்ணி கேட்டால்தான் நம்ம சொல்லித்தரோம், அவ்வளோதான். அவள் நம்ம தெய்வீக காரியத்துக்கு அவளை ஹெல்ப் பண்ணுறதுன்றது வேறு, அது வேறு. பட் சுவாமியை மந்திரத்தெல்லாம் வித்துறதுன்னு பாவமாக சொல்லப்படுறது. நம்ம கேட்கும்போது இதை கேட்ட குருவானவர் பதில் சொல்ல நானார். பரசுராமா, நான் சொல்வதை கேள் என்றார். தீட்சை சாதகருக்கு உயர்ந்த பாவத்தை தருகிறது. அவன் அதுவரை தெரிந்து கொண்டிருக்கின்ற தவறான கருத்துக்களை கைவிட செய்கிறது. ஏன்னா புக்கு ரீடிங் just only to some extent we can get the knowledge. அது வேற. அது நிறைய மிஸ்இன்டர்பிரேஷன் ஆகிடும். மகா மோட்சபடிக்கு வாயில் போன்றது தீட்சை. அது மோட்சத்தில் தீர்க்கும் ஏணியை போன்றது. விதிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை செய்வதற்கு தகுதி விஜயங்களுக்கு உபநயனத்தினாலே கிடைக்கிறது. அதாவது பிராமணர்களுக்கு மட்டும் இது விஜயர்கள்னு சொன்னால் 2 பிறவி. பூணூல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிறவி, பூணூல் போட்ட பிறகு இன்னொரு பிறவி மாதிரி சொல்லப்படுறது. அதுபோன்று உபாசனைக்கு தீட்சையே முதற்படி. தீட்சைக்கு முன்பே ஸ்ரீ குருவுடன் பூஜா பந்ததி பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு குருவை நல்ல ஒரு தெரிந்தெடுத்து அவரோட பூஜா பந்ததியெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்கிறார். யார் சொல்கிறார்? தத்தாத்திரேயர் பரசுராமருக்கே சொல்கிறார். அதை சத்குரு ஒருவுடன் தீட்சை பெற்று ஒரு பரம்பரையின்படி பத்ததியை கற்றுக்கொள்ளாமல் தன் சொந்த புத்தியை உபயோகித்து தனக்கு விருப்பப்படி செய்வது சாதகனுக்கு அழிவு தரும். முறையாக தயாரிக்கப்படாத ரசாயனத்தை உண்டால் உடம்பு எப்படி முழுக்க கெட்டு போகுமோ அதுபோல அப்படி பரசுராமர் சிஷ்யனானவன் தன் முழு முயற்சியை கொண்டும் புத்தியை கொண்டும் தேடி தன் குருவை அடைய வேண்டும் சொல்கிறார். ஸ்ரீ குருவுடன் தீட்சை பெற்ற பிறகு அவர் அனுக்கிரகத்தினுடைய உபாசனை தொடங்கப்பட வேண்டும். தான் தீட்சை பெறாது ஒருவன் மற்றவர்களுக்கு தீட்சை தந்தால் அது துரோக செயலாகும். அதற்காக அவன் மகா கோரமான நரகத்தை அடைவான். முதலில் மகா கணபதிக்கான தீட்சையை பெற்று அவரை பூஜிக்க வேண்டும். இதனால் திரிபுராம்பிகையின் உபாசனையில் நேரக்கூடிய விக்னங்கள் விலகும். பட் சில பேர் பார்க்குறோம், அந்த மாடர்ன் ஏஜில் யாரோ எங்கேயோ பார்க்குறா, ஏதோ முன்னாடி ஒரு மந்திரத்தை வாங்கிறான். அப்போல்லாம் வாங்கக்கூடாது. மகா கணபதி, பாலை, சண்டி ப்ளஸ் புவனேஸ்வரி, தென் பஞ்சதசி, இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு சொல்லியிருக்கு. அது மந்திர தீட்சையை பெறாது செய்யப்படும் உபாசனை வீண். எனவே முதலே மந்திர தீட்சையை பெற்ற பிறகு கிரமப்படி உபாசனை செய்ய வேண்டும். நானே புக்கை பார்த்துட்டு இந்த மந்திரம் சொன்னேன், அந்த மந்திரம் சொல்கிறேன், சில பேர் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி, யார் குருன்னா தெரியல அவளுக்கு. அது மாதிரிலாம் பண்ணால் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லப்படுறதுக்கு. மகா கணபதியை பூஜித்து
விக்கிரங்களை களைந்த பின் ஸ்ரீகுருவுடன் கிரமப்படி மந்திர உபதேசங்கள் பெற வேண்டும். முன்பு பண்டாசுர வதத்தின் போது மகா கணபதி விக்கிரம் தரும் ஒரு எந்திரத்தை நாசம் செய்தார். அம்பாள்கிட்ட இவன் பண்டாசுர ஆட்கள் ஒரு இந்த விக்கிர எந்திரத்தை போட்டுடுறார். விக்கிரம்னா தடை ஏற்படக்கூடியது. அதை கணபதியாக அதை நாசனம் செய்கிறார். இதை கண்டு அம்பிகை பெருமகிழ்ச்சி அடைந்து, முதலே உன்னை உபாசனை செய்பவரே தேவி உபாசனையில் வெற்றி பெறுவர். உன்னை உபாசனை செய்து விக்கிரங்களை களைந்து அதன் பின்னரே பாலா, திரிபசுந்தரி, ராஜசியாமலா, பாராகி என்று படிப்படியாக தேவி உபாசனை மேற்கொள்வர் என்று வரம் தந்தாள். முதல்ல ராஜ மாதங்கி வந்துடுறா, அப்புறமா தான் பாராகியே வர. தீட்சைப்பட்டு கிரமப்படி செய்த காலமே உபாசனை செய்தாலே மந்திர கிரமங்கள் தெரியும். யுத்தத்தில் மகா கணபதி புரிந்த பெருஞ்செயலை கண்டு மகிழ்ந்த திரிபுராம்பிகையின் பஞ்சதசி மந்திரத்தை ஸ்ரீ குருவிடம் நாட வேண்டும். இந்த பஞ்சதசி மந்திரம் காதி வகையாகவோ ஹாதி வகையாகவோ எதுவானா இருக்கலாம். லோபாமுத்திராலும் ஹாதி எது வேணா இருக்கலாம். திரிபுராம்பிகையிலிருந்து வெகு காலம் வேண்டி ஒரு வரம் பெறப்பட்டது. இவ்வரத்தின் வடிவே குமாரியான பாலா திரிபசுந்தரி அம்பிகையின் பிரதிபிம்பம் போன்றவள், பெரிய சக்தி கொண்டவள். சக்கரராஜமான ஸ்ரீசக்கரத்தின் காமேஸ்வருக்கு இடது பக்கம் அவள் அமர்ந்தாள். அதை கண்ட அம்பிகை தனது ஆத்ம வைபவத்தை எண்ணி மகிழ்ந்து தானே 2 உருவானாள். ஒன்று இளம் காமேஸ்வரன், மற்றொன்று அம்பிகை சுயமான சொரூபம். லகு சக்கரத்தின் இடது பக்கத்தில் இருவரும் நன்றாக விளங்கினர். மந்திரனுக்கு முக்கிய பதவி தரப்பட்டது. திரிபுர சுந்தரிக்கு அவளை வாசப்படி, எனவே அவளை ஆராதிக்க வேண்டும். உபாசனையின் பாதையில் இடரல் ஏற்பட்டால் அதற்கென தண்டனை உண்டு. கோபகுணத்துடன் சதா விளங்கும் தண்டினி கடுமையான தண்டனை தருவாள். சாந்தமாயிருந்து அவளை ஆராதித்தால் ஒழிய நிச்சயம் தண்டனை கிடைக்கும். எனவே அவளையும் நன்கு ஆராதித்து மகிழ்விக்க வேண்டும். அவள் நிச்சயமாய் மோட்சமும் செல்வமும் தருவாள். சிறந்த ஸ்ரீகுருவிடம் முறையே பஞ்சதசி மந்திர உபதேசம் பெற்று பக்தியும் உபாசனையில் பெறுபவனுக்கு பக்தியும் கிடைக்கும், உபாசனையில் சிரத்தையும் ஆய்க்கும் சொல்லப்படுறது. பக்தி, சிரத்தை, பொருள் இவற்றால் முறையாக ஸ்ரீகுருவை சந்தோஷப்பட வேண்டும். இப்படி பூர்ண தீட்சை பெற்றவன் முழுமை அடைகிறான். ஸ்ரீகுரு தன் சிஷ்யனின் குணங்களை நன்கு ஆராய்ந்து நற்குணங்கள் நிறைந்தவனாய் இருந்தால் பூர்ண தீட்சை தரலாம். இல்லாவிடில் ஒருபோதும் தரக்கூடாது. இதில் தீட்சை பெறவாது அது லோபித்தனம் குறையவே கூடாது. சில பேர் பார்க்குறேன் நான், என் கம்மிக்கிற சோமரி போய் நான் அதை இண்டிகேட் பண்ணுறதில்லை. அதாவது அவளுக்கே இது பண்ணணும், அதை சொல்கிறது அதை ஸ்பிரிச்சு செய்யணும். ஒரு பூஜை நடக்கிறது பண்ணால் மரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த இடத்துல. என் குரு வாக்கிலெலாம் பண்ணும்போது நான் வாங்கின்னு போவேன்ப்பா எல்லாத்தையும். அதாவது வாக்கில் 20 பேர் வரானா 20 பேர் காப்பி தரணும். எங்கேயும் தருவாப்பா, பால் இருக்கணும், காப்பி பொடி இருக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம உணரணும், நம்ம வாங்கி தரணும். எனக்கு இதில் திருவேற்காட்டில் பரணிதரன் ஒருத்தர் இருக்கார், நம்ம சிஷ்யர் தான் அவர். நான் கேட்காமலேயே நெய் பாட்டில் அவருக்கு நெய் வாங்கும்போது திருவள்ளிக்கண்டிலேருந்து ஒரு செட்டியார்கிட்டேருந்து பியூர் பசு நெய் 2 பாட்டில் வாங்கி தருவார். அது மாதிரி இது தேன், அபிஷேகத்துக்கு உண்டான தேன் வாங்கிட்டு தருவார். குங்குமம் அம்பத்தூரில் இங்கே நேச்சுரலாக பண்ணுறாளாம், சிகப்பு கல்ல குங்குமம், அது வாங்கி தருவார். கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி தோணணும். அந்த குருவாத்துக்கு போகிறோம், அவளுக்கு தேவைப்படுறது இல்லைன்றது அவளுக்கு ஸ்பிரிச்சு அவள் செய்யணும். அதெல்லாம் இது இட் அப்ளைஸ் எவரிபடி. பேராசை கொண்டோ அலட்சியத்துடனோ அல்லது பயத்தினாலோ தீட்சை எடுத்துக்கொள்பவன் மகா பாதகம் செய்தவராகி தேவதைகளை சாபத்துக்கு ஆளாகிறான். ராஜ்யத்தையே தரலாம், தன் தலையே கூட தரலாம், தன் செல்வமனைத்தையும் தரலாம். ஆனால் அருகதையற்றவருக்கு சோடசாட்சி மந்திரத்தை ஒருபோதும் தரக்கூடாது. இது குருவுக்கு அப்ளிகபிள் இந்த பாயிண்ட்டு. சிஷ்யனை பரிசோதித்த பின்னர் அவனுக்கு ஆம்நாய மந்திரங்கள் அனைத்தையும், மகா பாதுகா மந்திரத்தையும், மகா சோடசி மந்திரத்தையும், 4 மகா வாக்கியங்களையும் உபதேசிக்கலாம் அப்படின்ற.
பராம்பிகை அவனுக்கு அப்போது அவனுக்குரிய பாதுகா மந்திரத்தை அருளுகிறாள். இந்த பூரண திசையானது மற்ற எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. தகுந்த காரணமின்றி தரக்கூடாது. அனந்தமான பிறவிகளை எடுத்து சித்தி பெற்றால் தான் சாத்தியமாகும். ஸ்ரீகுருவானவர் சர்வ லட்சணங்களும் பொருந்திய பரமசிவனே ஆவார். அவர் ஆசைகளற்றவர், தயை பொறிந்தவர், அனைத்து தந்திரங்களையும் நன்கறிந்தவர், உத்தமர். துஜர்களில் மிகவும் சிரேஷ்டரே ஸ்ரீகுருவாகும் தகுதி பெற்றவர். கிரகஸ்தரிடம் பூர்ண திசையை பெறுவது நல்லது. வானப்பிரச ஆசிரமத்தில் இருப்பவரிடம் பெறுவது அதைவிட நல்லது. ஒரு சன்னியாசியிடம் பூர்ண திசை பெறுவதே எல்லாவற்றிலும் சிறந்தது. அதுவே பெரும் பேரடிக்கும் சொல்லப்படுறது. ஸ்ரீகுரு இவ்வாறு சொல்லியதை கேட்ட பரசுராமர் திரும்பி கேட்கிறார், பகவானே நாதா, ஒரு சன்னியாசி எப்படி ஸ்ரீகுரு ஆக முடியும்? சன்னியாசி என்பவர் காயத்ரி மற்றும் வேத சம்ஸ்காரங்களை கைவிட்டவர், தன் உபாசனை கூட கைவிட்டிருப்பார். அவர் எப்படி ஸ்ரீகுரு என்றதான் கேட்கிறார். இதை கேட்ட தத்தாத்திரேயர் பிருகு வம்சத்தினரான பரசுராமரிடம் இருக்கின்றார், நமது நலத்தை விரும்பும் எவரும் உபாசனையை கைவிடக்கூடாது. சன்னியாசியானாலும் நோயற்றவரானாலும் யாருமே உபாசனையை விடக்கூடாது. யதாசக்தி ஞாசம், பூஜை, ஜபம் எல்லாம் செய்ய வேண்டும். முடிந்தவரை மூல வித்யா ஜபம் செய்ய வேண்டும். அஜ்ஞானம் மிகுந்தவனாக இருந்தாலும் சரி, மோகத்தில் மயங்கியிருந்தாலும் சரி, வித்யோபாசனையை விடக்கூடாதுன்னு சொல்கிறார். சன்னியாசிகளில் தம்மை பந்தப்படுத்தக்கூடிய இந்த செயலில் ஈடுபடக்கூடாது. பரசுராமா, ஸ்ரீவித்தை உபாசனை முக்தி தரும். பிராமணர்களுக்கும் தமக்குரிய சம்ஸ்காரங்களுக்காக ஸ்ரீவித்யா உபாசனை கைவிடக்கூடாது. எனவே சன்னியாசியாக இருப்பதும் வேறு யாராக இருப்பதும் உபாசனை விட்டுவிடக்கூடாதுன்றார். ஸ்ரீவித்தியில் நிபுணரான சன்னியாசியே சிரேஷ்டமான குரு. ஸ்ரத்தையும் பக்தியும் என்று அம்பிகை அடைய முடியாது. பரசுராமா, மற்ற குணாதிசயங்கள் இல்லாவிட்டாலும் ஸ்ரத்தையும் பக்தியும் சுறுசுறுப்பும் கொண்டவர் உபாசனைக்கு தகுதி உள்ளவராகிறான். காலத்தில் அவரிடம் இருக்கும் தோஷங்கள் இல்லாது போய்விடும். பர்வா தினத்திலோ உத்தராயணத்திலோ பூர்ண திசை தரப்பட வேண்டும். அப்படி ஸ்ரீகுரு திருப்தி அடையாமல் இருந்தால் எந்த நேரமும் சிறந்த நேரமே. ஸ்ரீகுரு திருப்தி அடையும் எந்த நேரம். அப்புறம் குரு பரவாயில்ல, இன்னைக்கு நாளைக்கு வாங்க, இன்னைக்கு பண்ணுறேன்னு சொன்னாலும் அது இடத்துக்கு நோ டிஸ்பியூட் வந்துட்டுன்றார். தேவியை பரிவார தேவைகளோடு ஆவாகனம் செய்து அதற்குரிய எந்திரத்தில் அவருக்குரிய விதிப்படி நன்றாக பூஜை செய்ய வேண்டும். அதாவது ஸ்ரீகுரு பிரசன்னமான ஹிருதயராய் மிக்க மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் சிஷ்யனை அழைத்து அவனை குளிப்பாட்டி தேவியின் சித்தாந்தம் பற்றி உபதேசிப்பார். தனியாக சோடசி மந்திரத்தை மட்டும் உபதேசம் பண்ணக்கூடாது. பூர்ண திசையான பின்னரே அவனுக்கு சோடசி மந்திரமோ பாதுகா மந்திரமோ தரலாம். மகா வாக்கிய உபதேசத்துக்கும் இதே விதிதான். இதை மீறினால் ஸ்ரீகுரு சிஷ்யன் இருவே கோரமான நரகத்தில் விழுவர். மகா பாதுகா மந்திரமும் மகா வாக்கியங்களும் ஒன்றே என்று அறிய வேண்டும். முதலே மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மா, அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி, அடுத்து தத்துவமசி, அடுத்தது அயம் ஆத்மா பிரம்மா. இவை நான்கு வேதங்களில் எடுக்கப்பட்டவை. திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. பிரஜானம் பிரம்மா, அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி, அடுத்தது தத்துவமசி, அடுத்தது அயம் ஆத்மா பிரம்மா. இவை நான்கு வேதங்களில் எடுக்கப்பட்டது. தகுதியுள்ள ஒருவன் இந்த மகா வாக்கியங்களை உபதேசம் பெற்றால் அவன் 4 வேதங்களை கற்றிருந்த பலனை பெறுவான்றார். இவ்வாறாக கிரமமாய் திசை பெற்று உபாசனை செய்ய வேண்டும்.
முறையான தீட்சை பெறாது செய்யப்படும் உபாசனையினால் பாவமே ஏற்படுகிறது. மேற்சொன்ன பிரகாரம் தீட்சை பெற்ற பின்னரே உபாசனை செய்ய வேண்டும், அதிகாரம் கிட்டும். எனவே அஜ்ஞான மயக்கம் இவ்வாறு அஜ்ஞான மயக்கம் இல்லாது தீட்சை பெற வேண்டும். உபாசனை கைவிடுபவன் வெறும் பாவத்தை சேர்த்துக் கொள்கிறான். பரசுராமா, நீ கேட்ட விஷயங்களை கிரமமாய் கூறிவிட்டேன்றார். இவ்வாறாய் 12,000 அத்தியாயங்கள் கொண்ட திரிபுரா ரகசியத்தில் உள்ள சரியா காண்டத்தின் 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் இந்த காமிச்சு இந்த பதிவை நான் நிறைவு கொண்டு வரேன். தசை இது முன்னொரு 2-3 சாப்டர் போகும், 2-3 டேஸு. பார்ட் 2 பார்த்துருக்கோம் இன்றைக்கி சரியா கண்டத்தில். இன்னும் 2-3 இது போகும், அவ்வளோதான். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.